எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வின்டர் ஸ்பெஷல் வாழை கருவாடு குழம்பு. இங்கிலீஷில் இதை ரிப்பன் ட்ரைட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய பிளட் வெசல்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். ஜென்ரலாக கருவாடோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட், அப்புறம் இதில் லோ கேலரிஸ் இருக்குது, அப்புறம் இது நம்மளுக்கு குட் கொலஸ்ட்ரால் கொடுக்கும். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். எண்ணெய், கடுகு, வெங்காயம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, தண்ணீர், கொத்தமல்லி. முதல்ல ஒரு கடாயில் நம்ம ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் கடுகு ஆட் பண்ணுறோம். கடுகு கூட நம்ம வெந்தயம், உளுந்து, கடலை பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு இன்னும் நல்ல டேஸ்ட் வரும். வெந்தயம் நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கும், அப்புறம் அது சுகருக்கும் ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம சாப் பண்ணி வச்ச ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு நல்ல கலர் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். இஞ்சி பூண்டு நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்மளுடைய தடுப்பு சக்தி அதிகமாகும். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டில் இருக்கிற அந்த ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். ஸோ கொத்தமல்லி சேர்க்குறதுனால நம்மளுக்கு டைஜஷன் ஈஸியாக இருக்கும், அப்புறம் அது நம்மளுடைய டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். அடுத்தது நம்ம தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு இதை ஆயிலே ஒரு 2 to 5 செகண்ட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ இது ஆயிலே ஃப்ரை பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்ல கலர் கிடைக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச தக்காளி ஆட் பண்ணுறோம். ஸோ இது அரைக்கும் போது இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லியும் கொஞ்சமாக வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் வேகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். ஸோ அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சு இந்த வாழை கருவாடை இதில் ஆட் பண்ணிக்குவோம். கருவாடில் ஆல்ரெடி உப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ கருவாடை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க விட்டு மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான வின்டர் ஸ்பெஷல் வாழை கருவாடு குழம்பு ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களை சேரும். இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு உங்களை மறுபடியும் நாங்கள் சந்திக்கிறோம். பாய்.